எனது அருமை மாணவ கண்மணிகளுக்கு என் இனிய வணக்கம். நான் உங்கள் தமிழாசிரியை உமாதேவி பேசுகிறேன். இங்கு நாம் 12ஆம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதியில் இருந்து இயல் 5இல் உள்ள இனிக்கும் இலக்கணம் பகுதியில் படிமம் குறித்து பார்க்க உள்ளோம். இது பகுதி 2. ஏற்கனவே பகுதி 1 பகுதியில் படிமம் என்றால் காட்சி என பொருள்படும் என கூறி அறிமுக உரையுடன் தொடங்கினோம். நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக, வெயில் மழைக்கு சொரணையற்ற எருமை குத்திட்ட பாறையாக நதி நீரில் கிடக்கும் என்ற தேவதேவன் பாடல் நமக்கு விளக்கி சென்றது. மேலும் பார்த்தீர்களானால், வே முனுசாமி அவர்களினுடைய ஒரு புதுக்கவிதை, கத்தல்களின் நெருக்கடியில் தத்துவங்கள் குழந்தைகள் போல் அடிக்கடி தொலைந்து போகும் என்ற எடுத்துக்காட்டின் மூலமாக படிமத்தை காட்சிப்படுத்தி காட்டிய அருமை மிக நன்று. மேலும் சங்க பாடல்களிலும் கூட பல ஓமைகள் படிமங்களாக பயன்படுத்தப்பட்டுள்ளன என்பதை நல்லியக்கோடன் ஆட்சி செய்த ஓய்மா நாட்டின் கண் உள்ள எயிற்பட்டினத்தின் சிறப்பின் மூலமாக தெரிந்து கொண்டோம். மேலும் மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தியிருக்கிறது என்ற பிச்சமூர்த்தி அவர்கள் இயற்றிய கவிதையின் வாயிலாக உள்ளார்ந்த ஒப்பீடு பற்றி தெரிந்து கொண்டோம். தற்போது வினைப்படிமம், பயன்படிமம், மெய்ப்படிமம், உரு படிமம் குறித்து பார்க்க உள்ளோம் இந்த பதிவில். வினைப்படிமம் என்பது ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டு, அதாவது புறப்பாடல். புறப்பாடல்களில் பார்த்தீர்களானால் மன்னனினுடைய வீரம், கொடை, வெற்றி முதலியவற்றை மிக அழகாக கூறியிருப்பர். இங்கும் ஒரு புறப்பாடலையே கொடுத்துள்ளனர். அதாவது, கட்டில் நினக்கும் இலிசினன் கையது போல் தூண்டு ஊசியின் விரைந்தன்று மாதோ ஊர்கொள வந்த பொருணனொடு ஆர்புனை தெரியல் நெடுந்தகை போரே. ஒரு பூக்கடைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த பூக்கடையில் பார்த்திங்கன்னா அந்த பூக்களை தொடுப்பவரினுடைய கைகளை நம்ம பார்ப்போம். என்ன பண்ணுவாங்க, மாலை தொடுப்பாங்க அல்லது பூக்களை தொடுப்பாங்க. அப்படின்னும் போது அந்த கைகள் என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்கள அறியாமலே அந்த கைகள் தங்களுடைய வேலைகளை விரைவாக செய்யும் இல்லையா? அவங்களுடைய பார்வையும் அவங்களுடைய பேச்சும் வேறு விதமாக இருந்தாலும் அவங்க கைகள் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பூக்களை எடுத்து விரைவாக முடிச்சுட்டு அதனுடைய வேலைகளை தவறாது செய்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, கை வேலைப்பாடு செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்களுடைய கைகள் என்ன செய்யும் அப்படின்னா பார்க்காமலே வேலைகளை தானே செய்யக்கூடிய இயல்பை உடையதாக இருக்கும். இங்கும் பார்த்தீர்களானால் இதே போன்ற ஒரு எடுத்துக்காட்டை தான் சொல்லியிருக்காங்க. கட்டில் நினக்கும் இலிசினன் கையது போல் தூண்டு ஊசியின் விரைந்தன்று மாதோ. கட்டிலை பின்னுகின்ற ஒருவனின் கை ஊசி எவ்வளவு வேகமாக வாரை செலுத்துமோ. கட்டிலை பின்னக்கூடிய ஒருவனினுடைய அந்த கை ஊசி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு வேகமாக வாரை செலுத்துமோ. அவங்கள அறியாமலே அது பாட்டுக்கு வேகமாக செலுத்துது வாரை. அவ்வளவு விரைவானது. ஊர்கொள வந்த பொருணனோடு ஆர்புனை தெரியல் நெடுந்தகை போரே. அப்போ அந்த ஊரை கைப்பற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அந்த எதிரி நாட்டவரை எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த வீரனினுடைய அந்த வீரம் எப்படி இருக்கிறதா, கட்டிலை பின்னக்கூடிய ஒருவனினுடைய அந்த கை எப்படி வேகமாக தன்னுடைய வேலையை தன்னை அறியாமலே செய்கிறதோ, அதுபோல இந்த
வீரனினுடைய இந்த செய்கையும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வினையை காட்சிப்படுத்துகிறது இப்பாடல். அடுத்து ஒரு எடுத்துக்காட்டு, ரொம்ப எளிமையான ஒரு எடுத்துக்காட்டு. காலை இளம் வெயில் நன்றாக மேய தும்பறுத்து துள்ளி வரும் புது வெயில். தும்பறுத்து துள்ளி வரும் அப்படின்னு சொல்லும்போது, தும்பு அப்படின்னு சொல்லும்போது பார்க்கும்போது கயிறு. விளக்கத்தை பாருங்க. இணைத்து கட்டப்பட்ட தும்பிலிருந்து அறுத்து கொண்டு கன்று துள்ளி குதித்தல் என்பது எல்லோரும் அறிந்த ஒரு காட்சி. அந்த கட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த தும்பிலிருந்து அவிழ்த்து விட்டோம் அப்படின்னா அப்படியே கண்ணுக்குட்டி என்ன பண்ணும், துள்ளி ஓடி வரும் இல்லையா? அதை நம்ம பார்த்துருப்போம். அதை தான் சொல்றாங்க, எல்லோரும் அறிந்த ஒரு காட்சி. இக்காட்சியை கொண்டு காலை இளம் வெயிலின் அழகை கன்றின் செயலோடு ஒப்பிட்டு படிமைப்படுத்துகிறது இக்கவிதை. அப்போ காலையில் வரக்கூடிய அந்த வெயில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்று எப்படி தன்னுடைய அந்த தும்பிலிருந்து விடுபட்டு துள்ளி குதித்து வருகிறதோ அதுபோல வெயிலானது வருகிறதாம். இவ்வாறு இங்கு பார்த்தீர்களானால் இந்த கன்றினுடைய இந்த செயலுக்கு காலை இளம் வெயில ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா எளிமையாக இந்த வினை படிமத்தை காட்சிப்படுத்தியிருக்காங்க. அடுத்தது பயன் படிமம். பயன் படிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறுந்தொகை பாடல். இது தலைவி தன்னுடைய மனதின் கண் பேசுகின்ற ஒரு பாடல். இது என்ன சொல்றா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நோமென் நெஞ்சே நோமென் நெஞ்சே புன்புலத்து அமன்ற சிறியிலை நெருஞ்சி கற்கின் புதுமலர் முட்பயந்தா அங்கு இனிய செய்த நம் காதலர் இன்னா செய்தல் நோமென் நெஞ்சே. இந்த தலைவனை பற்றி தன்னுடைய மனசுக்கிட்ட பேசிக்கிறா தலைவி. இனியவை இன்னாதல் அப்படின்னு சொல்லும்போது, இனியவை அப்படின்னும் போது தலைவனோடு சேர்ந்திருந்த அந்த நல்ல நேரங்கள். இன்னா அப்படின்னு சொல்லி சொன்னால் துன்பம், தலைவனை பிரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த நேரங்கள் துன்பம் தரக்கூடிய வேலை இல்லையா? இந்த ரெண்டு விஷயத்தையும் இந்த அதாவது நெருஞ்சி மலர் பார்த்தீங்க அப்படின்னா பூக்கும்போது பார்க்கும்போது நமக்கு மிக மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதனோடு சேர்ந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் முள்ளும் இருக்கும். அதுபோல இந்த தலைவனை காணக்கூடிய இந்த நேரம் அப்படிங்கிறது நமக்கு இனிய ஒரு நேரமாக உள்ளது. அதாவது அந்த நெருஞ்சி மலரை போல உள்ளது. இந்த தலைவனுடைய இந்த பிரிவு அப்படிங்கிறது அந்த முல்லை போல இருக்கிறது. அதாவது அந்த மலரில் இருக்கக்கூடிய அந்த முல்லை போல நமக்கு துன்பத்தை தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு தான் இந்த பாடலை இங்க சொல்ல வராங்க. இனிய செய்தல் இன்னா செய்தல் என்ற பயன்களை இனிய நெருஞ்சிப்பூ இன்னா முள் என்ற காட்சி பொருளால் படிமைப்படுத்தியுள்ளது இக்கவிதை. இது பயன் படிமம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. ஒவ்வொரு படிமத்தை பற்றி தனித்தனியாக கேள்வி கேட்பதற்கும் வாய்ப்பு உண்டு. வினைப்படிமம் என்றால் என்ன, பயன் படிமம் என்றால் என்ன, மெய் படிமத்திற்கான எடுத்துக்காட்டை தந்து விளக்குக, உரு படிமத்தை எடுத்துக்காட்டு தந்து விளக்குக. இப்படி தனித்தனியாக எந்த படிமமாக இருந்தாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. எனவே ஒவ்வொரு படிமத்தையும் அதனோட எடுத்துக்காட்டுகளோடு சேர்த்து படித்து கொள்ளுதல் நன்று. அடுத்தது மெய்ப்படிமம் அப்படின்னும் போது எளிமையான ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. யானை தன் வாய் நிறை கொண்ட வலிதேம்பு தடக்கை குன்று புகு பாம்பின் தோற்றம். இந்த யானையானது பார்த்தீங்க அப்படின்னா அது துதிக்கையில எடுத்து அது சாப்பிடக்கூடிய அந்த காட்சியை இங்கே சொல்றாங்க. யானை தன் வாய் நிறை கொண்ட வலிதேம்பு தடக்கை குன்று புகு பாம்பின் தோற்றம். மதம் கொண்ட யானையானது தன் வாய்க்குள் பெரிய துதிக்கையின் மூலம் உணவை வைக்கிறது. இதை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? யானையின் வாய் மலைக்குகையில் வாயினை போல உள்ளதாகவும் உணவை எடுத்து செல்லும் துதிக்கை
மலைக்குகையில் நுழையும் பாம்பினை போல உள்ளதாகவும் வடிவத்தை காட்சிப்படுத்தியுள்ளமை இங்கு படிமமாகிறது. மதம் கொண்ட யானை பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய வாய்க்குள்ளார அந்த உணவை வைக்கிறது அல்லவா, அந்த காட்சி எப்படி இருக்கிறதா, ஒரு மலை குகையினுடைய அந்த வாயிலுக்குள்ளார ஒரு பாம்பானது உள்ளார போயிட்டு மறுபடியும் வெளியில வர்றது போல இருக்கின்றது அப்படின்றது தான் இந்த இடத்துல யானைத்தன் வாய் நிறை கொண்ட வலிதேம்பு தடக்கை குன்றுபுகு பாம்பின் தோற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அகப்பாடலின் வாயிலாக காட்சியை இங்கு படிமப்படுத்துறாங்க. இன்னும் ஒரு எடுத்துக்காட்டாக பிச்சமூர்த்தி அவர்கள் இயற்றிய கோவைப்பழ மூக்கும் பாசிமணி கண்ணும் சிவப்பு கோட்டு கழுத்தும் வேப்பிலை வாளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துக்காட்டு. விளக்கம் பார்த்தீர்களானால், கோவை பழம் போன்ற மூக்கும் பாசிமணி போன்ற கண்ணும் சிவப்பு நிறத்தில் வளைந்த கழுத்தும் வேப்பிலை போன்ற வாளும் உள்ளதாக வடிவ படிமம் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எளிமையான ஒரு எடுத்துக்காட்டை இங்கு பிச்சமூர்த்தி அவர்கள் வடிவ படிமம் அப்படிங்கிற தலைப்பின் மூலமாக இங்கு காட்சிப்படுத்தி உள்ளார். அடுத்தது பாருங்க, உரு படிமம், இறுதியான படிமம் இது. இதுல ரொம்ப அருமையான ஒரு அகப்பாடலினுடைய வரி என்ன அப்படின்னு கேட்டா, வெந்தாறு பொன்னின் அந்தி பூப்ப. அதாவது மாலை நேர சூரியனினுடைய அந்த காட்சியை தான் இந்த இடத்துல சொல்றாங்க, வெந்தாறு பொன்னின் அந்தி பூப்ப. இந்த தலைவன் தலைவியினுடைய இந்த பிரிவு ஆற்றாமை துன்பத்தை ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க இந்த பாடலின் வாயிலாக. பொருள் தேடி வர பிரிந்த தலைவன் சொல்லி சென்ற காலம் வந்தது, தலைவன் வரவில்லை. அந்நிலையில் மாலை வேளையில் தலைவி படும் துன்ப மிகுதியை தலைமகனுக்கு தோழி கூறுகிறாள். தோழி என்ன செய்யறா அப்படின்னா, இந்த எடுத்துக்காட்டின் மூலமாக இந்த தலைவியினுடைய வேதனையை சொல்றா. உலைகளத்திலே நன்றாக வெந்து பின் மெல்ல மெல்ல ஆறிக்கொண்டிருக்கும் பொன்னின் நிறம் போல். ரொம்ப அருமையான ஒரு எடுத்துக்காட்டு இது. உலைகளத்திலே நன்றாக வெந்து பின் மெல்ல மெல்ல ஆறிக்கொண்டிருக்கும் பொன்னின் நிறம் போல் அப்படின்னும் போது வெந்தாறு பொன்னின் அந்தி பூப்ப அப்படிங்கிறா. அதாவது உலைக்களத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெருப்பினுடைய அந்த நிறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அதற்கு பிறகு என்னவாகும் அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் கொஞ்சமாக ஆறி போயிட்டு அதனுடைய நிறம் அப்படியே மாறி போயிடும் இல்லையா. அதுபோல் இந்த தலைவனினுடைய இந்த பிரிவை நினச்சி தலைவி படுகின்ற அந்த துன்பம் அப்படிங்கிறது உலைக்களத்திலே வருகின்ற அந்த வெப்பத்திற்கு சமமாக சொல்கிறாங்க. பிறகு தலைவனினுடைய அந்த பிரிவை நினச்சி நினச்சி அவள் அப்படியே ஆறிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலைமை எப்படி இருக்கிறதாம், அந்த நெருப்பானது மெல்ல மெல்ல ஆறி போயிடுச்சு அப்படின்னா அது பார்ப்பதற்கு எப்படி இருக்குமோ அதுபோல இருக்கிறதா. இவ்வாறு உரு படிமத்திற்கு ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி ரொம்ப அழகா முடிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீர்களானால், நாம் விரும்பிய அல்லது சிந்தித்த ஏதாவது ஒரு கருத்து வடிவத்திற்கு விளக்கம் தருவதற்காகவும் புலன்களின் உணர்வுகளை வெளிக்கொண்டு வருவதற்காகவும் செய்யப்படும் மனதின் மொழிபெயர்ப்பே படிமமாகும். நம்ம நினைக்கின்ற அல்லது சொல்ல நினைக்கின்ற ஒரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா காட்சிப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொன்னாதான் சொல்வது தான் இந்த படிமம் இல்லையா. இது மனதினுடைய ஒரு மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த படிமங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வளம் மிக்கன, கருத்து செழிப்பு உடையன, பாடலின் மொத்த பொருளையும் சிறப்பு செய்வன. இவ்வாறு இலக்கியங்களில் காட்சிகளையும் கருத்துக்களையும் உண்மைகளையும் உணர்வுகளையும் வெளிக்கொணரும் கருவியாக இந்த படிமம் ஆளப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு படிமத்திற்கான அருமையான ஒரு விளக்கத்துடன் இந்த பகுதியை முடிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி செய்தியில்
கற்பவை கற்ற பின்னுன்னு சொல்லிட்டு, இரவும் பகலும் எதிரெதிர் மோதிட உடைந்த பகலின் துண்டுக்கள் அப்படின்னும் போது நட்சத்திரங்கள் இல்லையா? இக்கவிதையில் படிம உத்தி பயன்படுத்தப்பட்டிருப்பதை எடுத்துக்காட்டுக அப்படின்னும் போது விடை பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள். இலக்கண தேர்ச்சிக்கொள். படிமம் என்பதன் பொருள் அப்படின்னு சொல்வது காட்சி. குறில் ஈ. இரண்டாவது, காலை இளம் வெயில் நன்றாக மேய தும்பறுத்து துள்ளி வரும் புது வெயில் இக்கவிதையில் டேஸ் பயின்று வந்துள்ளது அப்படின்னும் போது வினை படிமம் பயின்று வந்துள்ளது. நெடில் ஆ. ஒரு கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க. கூற்று பார்த்தீர்களானால், ஓமை உருவகம் போல படிமமும் வினை பயன் மெய் உரு ஆகியவற்றின் அடிப்படையில் தோன்றும் என்பது கூற்று. காரணம் பார்த்தீர்களானால், எவ்வகையான படிமமாக இருந்தாலும் அது காட்சி வழியே கருத்தினை விளக்குவது இல்லை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கூற்று சரி, ஆனால் காரணமானது தவறு. எனவே விடை பார்த்தீர்களானால் குறில் ஆ. கூற்று சரி, காரணம் தவறு. நான்காவது, மெய் படிமத்திற்குரிய பாடலை தேர்வு செய்க அப்படின்னு பார்க்கும்போது மெய் படிமத்திற்கான பாடல் இந்த இடத்துல குறில் ஈ. பாசிமணி கண்ணும் சிவப்பு கோட்டு கழுத்தும். அடுத்தது ஐந்தாவது, மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தி இருக்கிறது. இதில் எவ்வகை படிமம் வெளிப்படுகிறது? இது பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 1 மார்க்ஸ். இதற்கு சரியான விடை அப்படின்னு பார்க்கும்போது மெய்ப்படிமம் தான் இதற்கு சரியான விடையாக அமையும். 4 விடைகள் கொடுத்திருப்பாங்க. அதாவது வினையா அல்லது பயனா, மெய்யா அல்லது உரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம மெய்ப்படிமம், ஏன்னா இது உள்ளார்ந்த ஒப்பீட்டில் வரக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு பாடல். இந்த இலக்கண பகுதி இத்துடன் முற்று பெறுகிறது. எம்முடைய இப்பகுதிகள் உங்களுக்கு பிடித்ததாக இருந்தால் எங்களுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.